2 ஆண்டுகளுக்கு பின் நடந்த சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் தேர்தலில் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர். கடந்த ஆட்சியில் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையேயான மோதல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. அதன் பின் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடைபெற்றது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், நூலகர் உள்ளிட்ட பதவிகளுக்கும் 11 செயற்குழு உறுப்பினர்கள் பதவிகளுக்குமான இத்தேர்தல் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு வழக்கறிஞர்கள் பால் கனகராஜும் மோகனகிருஷ்ணனும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலுக்கு முன்னாள் நீதிபதி ராஜகோபாலன் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டார். இந்த தேர்தல் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பைலா அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு பதவிக்காலம் இதுவரை இருந்த ஓராண்டு பதவிக்காலம் 2 ஆண்டு காலமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகினாலும் கடும் போட்டி நிலவுகிறது. பல்வேறு சட்ட திருத்தங்கள் 12 வருடங்களுக்கு மேலாக உறுப்பினராக இருப்பவர் மட்டும்தான் தலைவராக போட்டியிட முடியும். 2 வருடமாக நடக்காத தேர்தல் என்பதனால் மேலும் உற்சாகமும் எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இந்த தேர்தலில் காணப்படுகிறது. வழக்கறிஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வந்து வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 5700 வாக்காளர்கள் எலிஜிபிள் ஓட்டர்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் சுமார் 5700 வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர்.